ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ராஜேஷ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழக அரசியலுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ரொம்ப நாளாக ஒரு 2 பேர் ரொம்ப ஒன்றாவே இருந்தாங்கப்பா, அண்ணன் தம்பியாக மாப்பிள்ளை மச்சானா பயங்கரமாக பழகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நோ இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியை முறிச்சிக்கிட்டு ஒரு புது கூட்டணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எஸ், இது நாள் வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் வெளியேறியது. அதாவது ஒரு பக்கம் நிறைய திமுக அனுதாபிகள், திமுகவுடைய தொண்டர்கள் அப்பாடா எங்களை பிடிச்ச பீடனியோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு சிலர் எப்பா இனிமேல் கொஞ்சம் நஞ்சம் கிடைக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் ஓட்டு கூட நம்ம திமுக கிடைக்காது அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ தமிழக அரசியல் அதுக்கு அடுத்த கட்ட நகர்வு, அதாவது 107 108லேயே அப்படியே நின்றுமோ டிவி கேக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அறுதி பெரும்பான்மையே கிடைக்காம எங்கே மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்க வச்சுருவாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்ததுக்கு நோ நாங்கள் தான் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கிரஸ் கட்சி இப்போது தங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன அடிப்படையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறிப்பாக என்டிஏ அலைன்ஸ் கூட எந்த வகையிலும் எப்போவும் அந்த கூட்டணி அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போயிடக்கூடாது. இந்த கூட்டணி அப்படின்றது வர்ற உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறமா லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி எல்லா தேர்தலும் இந்த கூட்டணி மெயின்டைன் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் உணர்வு ஒப்பந்தத்தோடு இந்த கூட்டணி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே கட்டு இங்கே ஸ்டார்ட்டு. ஆக்சுவலாக எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் நம்ம அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னு வந்ததுக்கப்புறமா நான் கூட ஒரு டைம்லலாம் யோசிச்சிருக்கேன், ஏன் நம்ம அதிமுக பிஜேபியை கட் பண்ணி விட்டு தாவேகா கூட ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அது கடைசி இந்த பக்கம் மாறிடுச்சு. அரசியலில் எப்போ எது நடக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது இல்லையா. ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும். காங்கிரஸ் எந்த அளவுக்கு டிஎம்கே பேக் பண்ணிச்சு அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப வருஷமாகவே கிட்டத்தட்ட மோடி அவர்கள் பிரதமரானதுலேருந்தே காங்கிரஸையும் ராகுல் காந்தி அவர்களையும் திமுக பேக்கப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதை யாருமே மறுக்க முடியாது. அது மாற்றுக் கட்சியினராக இருந்தாலும் சரி, திமுக கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது காங்கிரஸ்காரங்களாகவே இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி ராகுல் காந்தி அவர்களை பப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப, எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணியுடைய தலைவர் அவர் தான், அடுத்த பிரதமர் வேட்பாளர் அவர் தான் அப்படின்னு முதல்ல 2024 முன்மொழிஞ்ச ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னால் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அவங்கள இப்போ பவரில் இல்லை, பவரில் அவங்க வராமல் போயிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இப்படி உடனேயே அவங்ககிட்ட பிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, எக்ஸப்ட் திமுக அண்ட் காங்கிரஸ்காரங்களை தவிர்த்து. அப்புறமா ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், பிஜேபியோட மறைமுக கூட்டணியில் இருந்தீங்கள்ல, இனிமேல் மறைமுகமாலாம் இருக்க வேண்டாம், நீங்கள் ஓப்பனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷமாக இந்த கூட்டணி இருந்துகிட்ருக்கு. இந்த அலிகேஷன் ரொம்ப நாளாக பேசிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஏன் அப்போவே நீங்கள் உங்கள் பெரிய தலைமையிட்ட சொல்லி, இந்த மாதிரி அவன் அங்கே கூட்டணி வச்சுருக்கான், கள்ள கூட்டணி, நீங்கள் உடனே அங்கேருந்து வெளியே வர போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி பேசியிருக்க வேண்டியதானே. அதை விட்டுப்புட்டு இப்போது கூட்டணி முறிவு அப்படின்றப்ப இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நாள் கோமாவில் இருந்தீங்களா சார் அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ஆனால் ஒரு விஷயத்தில் நல்லா ஒத்து போயிடும். என்ன அப்படின்னு சொன்னால், பண்ணையார்த்தனம் அப்படின்றது தாவைக்காலையும் இருக்குது, காங்கிரஸ்லேயும் இருக்குது. ஸோ அந்த பண்ணையார்த்தனம் ஷுவராக அவங்களுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு பாண்டியை க்ரியேட் பண்ணும். ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் பிஜேபி ஆண்டுட்ருக்காங்க இல்லையா. இந்த 12 வருஷ பிஜேபி ஆட்சியில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் தமிழ்நாட்டுக்கு எதிராக வந்திருக்கு. இந்தியாவுக்கு எதிராகவே நிறைய விஷயங்களை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 12 வருஷத்தில் எப்போவாவது காங்கிரஸ் கட்சி பயங்கரமாக உக்கிரமாக, அதாவது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி பயங்கரமாக உக்கிரமாக நம்ம பிஜேபி எதிர்த்து போராடினது நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்க? இல்லை பார்த்த வீடியோஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் இந்த 12 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 வயசுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நம்ம காங்கிரஸ் தன்னிச்சையாக தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துச்சு, அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் பார்க்கல. நீங்கள் எதாவது பார்த்தீங்களா அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுங்கள் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப கண்டிப்பாக தாவேகாவுடைய ஆட்சி அப்படின்றது
அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இல்லையா? இப்போ வந்து அப்படியே இதிலே சுற்றிட்டு இருக்க முடியாது. என்ன இன்னும் அறுதி பெரும்பான்மை வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ஒரு 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 ஸ்டெப் அவங்க வந்து க்ளோஸராக போயிருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் மற்ற சில கட்சிகளும் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளையும் காங்கிரஸே பண்ண போகுது அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து பார்த்தேன் நிறைய ட்வீட்ஸ் எல்லாம். வாழ்த்துக்கள் எனிவேஸ். ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், என்னன்னு கேட்கிங்களா? இப்போது தாவேக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் முதல்வராகணும் அப்படின்னு சொல்லி மக்கள் போட்டாங்க இல்லையா ஓட்டு, அது மூலமாக ஜெயிச்சாங்க இல்லையா எம்எல்ஏ, அவங்கள வச்சு தான் தாவேக்காவே இங்கே ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப காலம்தான் எவ்வளவு கொடியது இல்லையா அப்படின்ற அந்த அந்த ஒரு தாட்டு தான் நமக்கு வருது. சத்தியமாக இப்போ இந்த ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாவேக்கா கட்சிக்கு ஓட்டு போட்ட நிறைய பேருக்கு, மெஜாரிட்டியான பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேளுங்க. ஆமாம், ஏன் காங்கிரஸ் இப்போ அங்கேருந்து இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டால் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சுது நம்ம காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டா 10-15 வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க, அப்போ தெரியாது இப்போ வாடா தெரியுது அப்படின்னு சொல்லி. சரி ரைட் ஓகே, உங்களை அந்த வார்த்தையை சொல்லவும் கூடாது. இவ்வளோ நாள் வரைக்கும் தீய சக்தியோட கூட்டணி வச்சுருந்த, அது மட்டும் இல்லாமல் முதல்ல வாரிசு அரசியல் அப்படின்றதையே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ட காங்கிரஸோட, ஏன்னா வாரிசு அரசியலை ஒழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தாவேக்கா கங்கணம் கட்டிக்கிட்டு இங்கே வந்து நம்ம திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த வாரிசு அரசியலுக்கு பிரதானமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். அது கூட கூட்டணி அமைச்சு சரி ஓகே ஆட்சி அமைக்கணும். எப்படி ஆட்சி அமைச்சா என்ன, யார் கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சா என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாயும் தான் பிழைக்குமா இந்த மானம் கெட்ட பிழைப்பு.